இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மார்ச் 11ஆம் தேதி 2024 திங்கட்கிழமை சோபகிருது வருடம் மாசி மாதம் 28ஆம் திருநாள். உத்திரட்டாதி நட்சத்திரம், மீன ராசி, பிரதமை திதி. அதாவது முக்கியமான விஷயங்கள் ஆரம்பிக்கணும், ஒரு விஷயம் நின்று போச்சு, இனிமேல் ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்கள் நன்னா செட் ஆகணும் அப்படின்னா இன்றைய நாள் பொதுவாகவே ஹோமங்கள் பண்ணுறது, பூஜைகள் பண்ணுறது, புனஸ்காரங்கள் செய்வது, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டு த்விதியை திதி, அதாவது நாளைக்கு ஆரம்பிக்கும் பொழுது எந்த விஷயமா இருந்தாலும் 100% சக்ஸஸ் ஆகும். ஆனால் பிளான் பண்ணக்கூடிய விஷயங்கள், ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பிரதமை திதி அன்னைக்கு பண்ணும் பொழுது பெரிய அளவுக்கு ஏற்றத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப முக்கியமாக சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம், மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம். சிறிதளவு காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க. மன நிம்மதி ஃபஸ்ட்டு வரும், தேவையில்லாத டென்ஷன் ப்ரெஷர் உருவாகாது. சராசரியாகவே சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.25 மணி நேரம் தான் இன்றைய நாள் வேலை செய்யாது, அதுக்கு மேலே வேலை செய்யாது. ஆனால் அந்த 2.25 மணி நேரம் அந்த எஃபெக்டை காட்டாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த சிம்பிள் பரிகாரம். பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிட்டிங்கன்னா மன நிம்மதியை கொடுக்கும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக புதிய வேலைக்கு விண்ணப்பிக்கலாமா? இருக்கிற வேலை செம்ம குடைச்சல், செம்ம டென்ஷனாக இருக்கிறது, ஸ்ட்ரெஸ் ஓவராக இருக்கிறது, சம்டைம்ஸ் ஓவர் டைம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது, எவ்வளோ பண்ணாலும் அந்த அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்கிறது, என்ன பண்ணலான்னு தெரியல அப்படிங்கக்கூடிய நிலைமைகள்லேருந்து இன்றைய நாள் கொஞ்சம் வேறுபட்டு ஒரு மாறுபட்ட கண்ணோட்டத்தில் இன்றைய நாள் வேண்டாம், இந்த வேலை வேண்டாம், புதுசாக அப்ளை பண்ணலாங்கிற எண்ணங்கள் உருவாகும். ஆன்மீக தீர்த்த யாத்திரைகளுக்கு நிறைய பேர் இன்றைய நாள் டிக்கெட் புக் பண்ணுவீங்க. புதன், ராகு, சந்திரன் 3மே சேர்ந்து இருக்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீனத்தில். இன்றைய நாள் பொதுவாகவே தீர்த்த யாத்திரைகளுக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு ஏற்றங்கள் கொடுக்கும். அலைச்சல்கள் இருந்தாலும் இன்றைய நாள் புதிய வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய அமோகமான நாள். நிறைய பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் கொடுக்கும். லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 11ஆம் இடம் சொல்லக்கூடிய லாபஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த லாபஸ்தானத்தில் புதன், ராகு, சந்திரன் 3ம் சேரும் பொழுது இன்றைய நாள் மினிமம் 3 நபர்களை சந்திப்பீர்கள். அதாவது 3 முக்கியமான பிரமுகர்களை, இல்லை உங்களுடைய மூத்தவங்க மூலியமா 3 முக்கியமான நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள். அதில் சந்திரன் என்ற நட்சத்திரம், சனி, உத்திரட்டாதி நட்சத்திரம். பழைய பிரச்சனை ஏதாவது சால்வ் ஆகாமல் இருந்ததுன்னா அதெல்லாம் இன்றைய நாள் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள். தனப்பிராப்தம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். நண்பர்கள் மூலியமா நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள். எப்படிப்பட்ட நல்ல விஷயங்கள்லாம், நீங்கள் ஒரு பொண்ணு பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு பையனை பார்க்குறீங்க, உங்களுக்கு நல்ல வரன் அமையல, ஆனால் இன்றைய நாள் அமையக்கூடிய வரன் உங்களுக்கு பெரிய ஏற்றத்தை கொடுப்பார். உடம்புக்கு தேவையான சத்து குறைபாடு நிவர்த்தி ஆகக்கூடிய பொன்னான நாள். சக்கரத்தாழ்வார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக வேலை சம்பந்தப்பட்ட, தொழில் சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் 1க்கு 2 முறை எல்லாத்தையும் செய்ய வேண்டிய நிர்பந்தம். யூ ஷுட் ஆல்வேஸ் ஹாவ் அ பேக்கப் பிளான் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இன்றைய நாள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் சரி எல்லாமே டபுளாக செஞ்சு வச்சுருப்பீங்க. ஏன்னா புதன், ராகு, சந்திரன் சேரும் பொழுது 2-3 விஷயத்தை, 2-3 ப்ராஜெக்டை, 2-3 டாக்குமெண்ட்டை, 2-3 ப்ரெசன்டேஷன், இந்த மாதிரி பல விஷயங்கள் வச்சுருப்பீங்க. அது மற்றவங்களுக்கு ரொம்ப ஒரு திருப்தியை கொடுக்கும். ஒருவேளை இது மிஸ் ஆச்சுன்னா அது மிஸ் ஆச்சுன்னா இதுன்னு 2 பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி இன்றைய நாள் முழுக்க வேலைகளில் நீங்கள் கெட்டிக்காரன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய நாளாக இருக்கப்படுது. ரொம்ப முக்கியமான விஷயங்கள், வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை வெளியே சொல்லாமல் இருப்பது நல்லது. லக்ஷ்மி நாரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மூதாதியர்கள் சம்பந்தப்பட்ட சொத்துக்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், பஞ்சாயத்துகள், டிவர்ஸ் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கலாம் நிறைய பேர். அதே மாதிரி யாரெல்லாம் இந்த கேஸு சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கீங்களோ, அலைச்சல், மன உளைச்சல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக தீர்வு எட்டும். ரொம்ப முக்கியமான வழிபாடுகள் இன்றைய நாள் முடிஞ்சுன்னா காலையில் எந்த விஷயத்துக்கு போகிறதுக்கு முன்னாடியும் ஆஞ்சநேயருக்கு முன்னாடி 2 வெத்தலை, ஒரு கொட்டைப்பாக்கு வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க, தட்சணை வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு போங்க. நினைச்ச காரியங்கள் கைகூடக்கூடிய அற்புதமான நாள். கடகத்துக்கு இந்த காலகட்டங்கள் என்னென்னா, ஒரு விஷயத்தை நீங்கள் எடுத்து செய்யணும்னா அதுக்கு தடைகள் தான் முதலாக வருகிறது. அது எல்லாமே மாறும். மே மாதத்துக்கு அப்புறம் டோட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். உண்மையாகவே நீங்கள் தானா அப்படின்னு நிறைய பேர் உங்களை ஆச்சரியப்படக்கூடிய லெவலில் உங்களுடைய குரோத்தை பார்த்து வைத்தறிச்சல் படுவாங்க. அந்தளவுக்கு பிரம்மாண்டமாக இருப்பீங்க. அந்த இன்றைய நாள்லேருந்து துவக்கம் அப்படிங்கிறது சொல்லலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செலவுகள் கட்டுக்கடங்காமல் இருக்கும். காலபுருஷனுக்கு 12ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன ராசி. அதில் புதன், ராகு, சந்திரன் என்ற நட்சத்திரம், சனி, அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரம் என்ற நாள்.
ஸோ முடிஞ்ச அளவுக்கு பழைய விஷயங்களை பற்றி ரொம்ப திங்க் பண்ணக்கூடாது, ரொம்ப பேசக்கூடாது. ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸில் கவனம் செலுத்த வேண்டிய நாள். பொழுதுபோக்கு அம்சங்கள் அதிகமான ஈடுபாடு போகும். தேவையில்லாத பண இழப்புகள், பண விரயங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, கவனம் தேவை. அவசியமே இல்லாமல் எந்த டென்ஷனும் எடுத்துக்க வேண்டாம். முடிஞ்ச அளவுக்கு எது நடந்தாலும் சரி, ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரகம் இருக்குன்னு சொல்லி மனசார விட்டுருங்க. பெரிய டிஸ்டர்பன்ஸ் ஏற்படாது. ஸ்ரீ கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கருநீல நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் மற்றவங்க மூலியமா ப்ராப்ளம் சால்வ் ஆகும். யாரோ ஒருத்தர் மத்தியஸ்தம் பண்ணக்காக உட்காருவாங்க, பஞ்சாயத்து பண்ணுறக்காக வீட்டில் அவங்க மாமனார் மாமியாரோ இல்லை உங்கள் அம்மா அப்பாவோ யாரோ ஒருத்தர் உட்காந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணி கொடுக்கக்கூடிய நாள். வேலை நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக நிறையா பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு, பக்கத்தில் இருக்கிற ஊர்களுக்கு நீங்கள் பிரயாணம் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதன் ரீதியாக நிறைய பொருளாதாரத்தை ஈட்டிக்கொள்ளக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இன்றைய நாள் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு தான் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நினைத்தது கைகூடும். மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி நாடி வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்றத்தை கொடுக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விஸ்வநாதேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய விஷயங்கள், உங்களுடைய செயல்களாகட்டும், செய்ய வேண்டிய விஷயங்களாகட்டும், எதுவுமே இன்றைய நாள் ரொம்ப பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி ஸ்கெட்சு போட்டு பண்ணக்கூடாது. யூ ஷுட் ஜஸ்ட் கோ பை த ஃப்ளோ. எந்தெந்த விஷயங்கள் எப்போ நடக்குதோ அது தகுந்த மாதிரி உங்களை நீங்கள் மாற்றிக்கொண்டு செய்ய வேண்டிய விஷயங்கள் தான் செட் ஆகும். இதனால் 100% இந்த நாள் நிறைய பேருக்கு பொருளாதாரம் ஏற்படும். அதாவது நல்ல துட்டு வரும், பண வரவு ஏற்படும், நல்ல மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். விடாப்பிடிவாதமாக பல காரியங்கள் எடுத்து முடிப்பீங்க. உணவில் கட்டுப்பாடு வேணும். நான் புதன் ராகு சந்திரன் சேரும் பொழுது இன்றைய நாள் ரொம்ப முக்கியமாக ஆயிலி ஃபுட்டெல்லாம் சாப்பிடக்கூடாது. நூடுல்ஸ் மாதிரி விஷயங்களை இன்றைய நாள் தவிர்ப்பது நல்லது. ராகு என்பது அலோபதி மெடிசன். அதில் புதன் ராகு சேரும்பொழுது அது மெடிசன்னால் நமக்கு ஒரு பாதிப்பு. இதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. துலாம் ராசி நண்பர்கள், இது கடந்த ஒரு மாத காலமாக இப்படி தான் இருக்காது. இந்த நாள் சந்திரன் சேரதுனால ஒன்று அதுலேருந்து நீங்கள் டோட்டலாக விடுபடணும், இல்லையா அதுக்கு போய் பிரச்சனைகளுக்கு போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். கவனம் தேவை. குடுக்கல் வாங்கல சரி யாரையும் நம்பாதீங்க. ப்ளீஸ் மேக் த கிளியர் டாக்குமெண்டேஷன் போட்டு அதுக்கப்புறம் எந்த விஷயத்தையும் பண்ணுங்கள். பெரிய சக்ஸஸ்ஃபுல் விஷயங்கள் நடக்கும்னு சொல்லலாம். அனந்த பத்மநாப சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் தாமரை நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காசு, பணம், துட்டு, மணி பூர்வ புண்ணிய ஸ்தானம் பயங்கரமாக அதிகரிக்கிறது. பொருளாதாரத்தில் அபாரமான முன்னேற்றம். நிறைய பேருக்கு பதவி உயர்வுகள், சில பேருக்கு தெய்வ அனுகிரகம் கட்டாட்சம் பரிபூர்ணமாக இருக்கும். நிறைய பேர் வெளிநாடு போவீங்க, நிறைய பேர் வெளியூர் போவீங்க. குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் அத்துணையுமே சித்தி அடையும். சாதாரண சின்ன ஒரு 3 வயசு குழந்தை விருச்சிக லக்னத்திலையோ இல்லை விருச்சிக ராசிலையோ உங்கள் வீட்டில் இருந்தாலும் அதன் ரீதியாக லக்கு உங்களுக்கு ஃபேவர் பண்ணும். மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். கரூர் தான் தோன்றி மலை கல்யாண வெங்கட்ரமண சுவாமியின் வழிபாடு இன்றைய நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கரும் பச்சை நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ப்ரொடக்ஷன் மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட லைனில் இருக்கிறவங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும். யாரெல்லாம் ஆசிரியர் தொழில் பண்ணுறீங்களோ, அதுவும் கணக்கு வாத்தியாராக இருக்கீங்களோ, லிங்குவிஸ்டிக் கற்றுக் கொடுக்கக்கூடிய லாங்குவேஜ் டீச்சர்ஸ் யாரெல்லாம் இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே இந்த நாள் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். நிறைய பேருக்கு கவர்மெண்ட் மூலியமாக இந்த நாள் பெரிய ஒரு ப்ராஜெக்ட் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நினைத்த காரியங்கள் அத்துணையுமே சித்தி அடையக்கூடிய நாள். என்னதான் சொன்னாலும் புதன் ராகு சந்திரன் சேர்க்கை இன்றைய நாள் பணத்தை ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் செலவு செஞ்சு ஒரு விஷயத்தை பெறுவதனால் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. தாயாருடைய உடல்நிலைகளில் கவனமாக இருக்கணும். நெஞ்சு சளி கோத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது, அது மட்டும் பார்த்துக்கணும். மற்றபடி மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். எழுத்துப்பூர்வமான விஷயங்களில் அதி கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகள் நன்னா படிக்கணும். ஏன்னா சில இடங்களில் மறதி அப்படிங்கிறது வரும், இல்லை கன்ஃபியூஷன் ஏற்படும். இந்த கன்ஃபியூஷன் ஏற்படாமல் இருக்கணும்னா எதுவாக இருந்தாலும் காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் படிக்கணும். நாளைக்கு காலையில் ஆரம்பிச்சிருங்க. 4:32 4:32 ஆரம்பிங்க படிக்கிறது. அற்புதமான வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள்லேருந்து இருக்க போகிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மக்கர ராசி அல்லது மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ரொம்ப முக்கியமாக இன்றைய நாள் வண்டி வாகனங்களில் போகக்கூடிய நபர்கள் பிரேக்கு கிளட்ச் இதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. சில பேருக்கு மூக்கு தொண்டை வாய் சம்மந்தப்பட்ட உபாதைகள் சேரும். எழுத்துப்பூர்வமாக இருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப கவனமாக 1க்கு 2 முறை செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சைன் பண்ணுங்கள். ப்ளீஸ் ரீட் த ஆஃபர் டாக்குமெண்ட் கேர்ஃபுல்லி பிஃபோர் சைனிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமாக பார்த்து கொள்ள வேண்டியது. பக்கத்து வீட்டாருடன் நட்பு கொண்டாடணும். இடையே சகோதரன் சகோதரிகள்கிட்ட எந்த அளவுக்கு நல்ல விஷயங்கள் பேசுகிறீங்களோ அது மட்டும் பெட்டர். எதுவுமே ப்ரிக் பண்ணாமல் குவாரல் அதிகரிக்காமல் பிரச்சனைகள் இருக்காமல் இருக்கணும்.
காளிங்க நர்தனன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் சிகப்பு நிறம். கும்ப ராசியில் இது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லக்னத்திலேயே சனியும் அதோடைய தாக்கம் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லலாம். அதில் எப்படி பார்த்தாலுமே 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் புதன் ராகு சந்திரன் சேரும் பொழுது நம்முடைய பேச்சை ரொம்ப கவனமாக உபயோகிக்கணும். வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய மனிதருக்கு உடல்நிலைகள் பாதிப்பு வரலாம். சில பேருக்கு பணத்தை நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ணுறதோட மருத்துவ செலவுகளுக்காக அதிகமாக கொடுக்குறோமே இயங்கலாம். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானுக்கு 2 வில்வத்தலை கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிங்க. இன்றைய நாள் 100% சக்ஸஸ் கொடுக்கும். உங்கள் தலையெழுத்தே நல்லா இல்லை அப்படின்னாலும் அந்த தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி ருத்ரன், அதாவது சிவபெருமானுக்கு மட்டுமே உண்டு. இன்றைய நாள் அது உங்களுக்கு ஏற்படும். ராசியா நிறம் சாம்பல் நிறம். மீன ராசியில் இது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு உடல்நிலைகளில் கவனம் தேவை, அக்கறை தேவை. ஏன்னா புதன் ராகு சந்திரன் நின்ற நட்சத்திரம் சனி, அந்த சனி சதயத்து மேலே கிராஸாக இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டிருக்கோமே, இடத்த மாற்றிருக்கோமே, இது நம்ம கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலையா, இவ்வளோ ஒரு குழப்பங்கள் கொடுத்துட்டுருக்கே, இத்தனை பேர் நமக்கு சாதகமாக இருக்காங்களே, இத்தனை பேர் பாதகமாக இருக்காங்களே, இவங்கெல்லாம் நிஜமாவே நம்ம கூட இருக்காங்களா இல்லையா, இந்த மாதிரிலாம் தோணும். பயணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அதி கவனமாக இருக்கணும். யாராவது பக்கத்தில் வச்சுருக்காங்களா, யார் வச்சுருக்காங்க, எதாவது வச்சுருக்காங்களான்னு செக் பண்ணிக்கணும். கையில் வச்சிருக்கக்கூடிய விஷயங்களை ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் கிடையாது. இன்றைய நாள் ஏதோ இடத்துல நல்ல செலவுகள் செய்யக்கூடிய நாளாக இருக்கப்படுது. அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் வாய்லட் நிறம். சரி, இன்றைய நாள் பொதுவாகவே யாருக்கு நன்னா இருக்கப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல் ராசி லக்னம் விருச்சிகம், 2வது கடகம், 3வது மீனம். மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நன்னா இருக்கிறது. பழைய விஷயங்களை பற்றி பேசி பிரச்சனைக்குள்ளே போகக்கூடாது, கவனம் தேவை. எல்லாருக்குமே இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்த்ரோணு கொண்டு வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.